Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to my this channel. கடைசியாக எல்லா இதுவும் பார்த்துட்டு முடிச்சுட்டு நாம் இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், சரியான கஷ்டங்க. நடந்து போய் வெட்டுமணி கோயில் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு. ஓகே, ஸோ வந்துட்டு ப்ரேயர்லாம் பண்ணி ஒரு மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு பண்ணணும்னு நினச்சேன். அதை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்களும் இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் கனவுகள் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு கோவிலுக்கு போகணும் இது மாதிரி தோணுது அப்படின்னா அதை தள்ளி போடாமல் போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் நிம்மதியும் தரும் நான் நம்புகிறேன். தரும். ஓகேவா? நீ எங்க இருக்கிற, என்ன பண்ற அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நான் வந்து வெட்டுமணி கோவில் வந்தேன். ஸோ இந்த கோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வரும் நான் இங்கே தான் வந்து உட்காண்ட்ருக்கிறேன். ஸோ ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு பாதி கிலோமீட்டர், ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து நடந்து தான் வந்தேன். எனக்கு என்னன்னு தெரில, படம் பார்த்துட்டு நான் அப்படியே இங்கே வரும்போது இங்கே போ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாலை இருக்குல்ல, ஸோ இந்த மாலை பழசாயிடுச்சு. இதோட கிராஸ் அந்த சிம்பிள் குருசு இருக்குல்ல, ஸோ அதுவும் போயிருச்சு. இப்போ நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு புது மாலை ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்தேன். ஆனால் அதோட ப்ரைஸ் வந்து 100 ரூபாய். ஸோ காசு பார்த்தீங்களா, கிராஸ் சிம்பிள் வந்துட்டு போயிடுச்சு பழசுல. ஸோ அதனால வந்துட்டு இங்கே ரொம்ப நாளாக நான் வரல. ஸோ அதனால திரும்ப இங்கே வந்து அதெல்லாம் வாங்கிட்டேன். அண்டு இன்னொரு வழி இருக்குது. ஸோ அந்த வழி சைடு போனீங்கன்னா கஞ்சி எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அது இன்னைக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏதோ வியாழக்கிழமையா வெள்ளிக்கிழமையா என்னன்னு தெரில, அந்த டைம் தான் கொடுப்பாங்க. எனக்கு தெரில, எனக்கு ஒரு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சில விஷயங்கள் நடக்குமா நடக்காதா, வாழ்க்கையில முன்னேற முடியுமா முன்னேற முடியாதா, ஏகப்பட்ட வருத்தங்கள், மனவேதனை. ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்மளை வந்து ஒரு இடத்துல கூட்டிட்டு போகும். அந்த இடம் தான் அது வந்துட்டு நான் நினைக்கிறேன், இந்த இடம் நினைக்கிறேன். ஸோ நீங்க உங்க கடவுள் இருக்கிற இடத்துல போகலாம், கும்பிடலாம், ப்ரே பண்ணலாம், விளக்கேற்றலாம், என்ன வேணா பண்ணலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு அங்க மாலை மாலை வந்து வாங்கி போட்டேன். போட்டுட்டு மெழுகுவர்த்தி ஏற்றலான்னு பார்த்தா அங்க காத்து, செம காத்து. சரி அப்படியே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன பண்ண வந்துட்டு அங்க ஒரு குருசு இருக்கும். ஸோ அதெல்லாம் காமிக்கல. ஏன்னா அங்கெல்லாம் பக்தியோட ப்ரே பண்ணும்போது வந்துட்டு பண்ற தப்பு வீடியோ எடுக்கிறது. ஸோ அதனால பண்ணல. ப்ரேயர்லாம் பண்ணிட்டு சில விஷயங்கள் கேட்டுட்டு அப்படியே வந்தேன். எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ரிலீஃபா இருக்குது. ஏதோ ஓகே, பரவாயில்ல அப்படி மாதிரி இருந்து ஒரு மாதிரி ரிலீஃபா இருக்குது. மற்ற மாதிரி எனக்கு என்னன்னு தெரியல. உண்மையிலேயே ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. அங்க இருந்து இங்க நடந்து வரேன்னா அப்ப பாத்துக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். மார்த்தாண்டத்துல இருந்து அங்க இருந்து நடந்தே வந்தேன் இங்க வரைக்கும், மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாப்ல இருந்து. ஸோ கடுப்பா இருக்கு. சில விஷயம் நினைச்சு பார்க்க 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 என்ன பண்ண போறோம்னே தெரியல. எல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஸோ இது மாதிரி எல்லாம் நல்லதுக்கே நடக்குமா அப்படிங்கிறதே நாம வந்துட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு வீடியோ இதோட முடிக்கல. சில விஷயங்கள் சொல்லணும். ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு நான் சொல்றேன். ஸோ வேற என்ன அப்படின்னா வந்துட்டு வந்தாச்சு, ப்ரே பண்ணியாச்சு. இனிமே இந்த மாலையை மட்டும் லைட்டா அந்த கிராஸ் சிம்பிளை போட்டு குருசுல போட்டு எடுத்துட்டு வர வேண்டியதுதான். ஸோ அப்படியே கிளம்ப வேண்டியதான் நம்ம. வீட்டுக்கு போயிட்டு அடுத்த கதை என்ன அப்படிங்கிறத பார்த்து நான் சொல்றேன். ஸோ வேற என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாம் சப்போர்ட் பண்ண முடியும், சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு என்ன அப்படின்னா நான் வந்து வெட்டுமணி சர்ச்சுக்கெல்லாம் போயிருந்தேன். ஸோ சர்ச்சுக்கு போறப்ப வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்வர்சேஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு மார்த்தாண்டம் போயாச்சு. மார்த்தாண்டத்துல இருந்து ஒரு ஸ்டெப் ஒரு தூரம் தான், 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போகணும். பட் பஸ் இருக்குது. எனக்கு என்னன்னு தெரியல, நடந்து போன்ற மாதிரி இருந்துச்சு. நான் நடந்து போனேன். நடந்து போகும்போது ஒரு விஷயம், இந்த ஒரு சீட்டு வந்து எனக்கு ஒருத்தன் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு
இயேசு எதிர்பார்ப்பின் வாசல் அப்படின்ட்டு. ஸோ அதுல அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு, நான் அதை படிக்கிறேன், எனக்கு அது படிக்கணும்னு கிடையாது, பட் படிக்கிறேன்னு தோணுது. உங்களுடைய எதிர்பார்ப்பு எங்கே? ஓகேவா, நல்லா கேட்டுக்கோங்க. ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க எனக்கு கொடுத்தது. உங்களுடைய எதிர்பார்ப்பு எங்கே? பணத்திலா அல்லது சொத்து சுகங்களிலா, தேசிய அல்லது உலக தலைவர்களிலா, ஏதாவது நாட்டின் எதிர்கால பாதுகாப்பிலா, கடைசியில் எல்லாம் சரியாகும், அப்போது எல்லா பிரச்சனைகளும் மாறி போகும் என்றா, இந்த உலகின் பிரச்சனைகளா, ஒரு நாள் இறக்க வேண்டியது வரும் என்ற உண்மையிலா, அல்லது இதைவிட இனி என்னதான் நடக்க போகிறது என்ற கவலையா? ஓகே, இதெல்லாம் ஒரு கான்வர்சேஷன். கேக்குறாங்க உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு எங்க இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் எங்கேயாவது நம்பிக்கையின் ஒளி உண்டா? ஓகே, எங்கேயாவது ஒரு நம்பிக்கையின் ஒளி உண்டான்னு கேக்குறாங்க. ஆம், இன்று இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தைகளுக்கும் எதிர்பார்ப்பிற்கு வழி உண்டு. ஓகேவா, எங்கே? நீதிமானும் பரிசுத்தமான ஒரு கடவுளை நேரிட்டு சந்திக்கும் நேரம் ஒரு பாவி என்ற நிலையில் இந்த காலத்திலும் நித்தியமான ஆசீர்வாதத்திற்கு சந்தோஷத்திற்கும் உங்களுக்கு எதிர்பார்ப்பின் வழி உண்டு. அது இறைமைந்தனான இயேசு கிறிஸ்துவினிடம் மட்டும். ஓகேவா, அவர் பாவியாய் குருசில் மரித்து பாவத்திற்கு எதிரான இறைவனின் நியாய விதியை சகித்து நீதிக்காக தன்னுடைய பரிசுத்த ரத்தம் சிந்தியதினால் உங்கள் நம்பிக்கை இந்த அற்புத இரட்சகனில் வைத்ததால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இயேசுவிடம் வந்துட்டு உங்க பாவத்தை எல்லாம் வச்சீங்கன்னா, வேண்டுனீங்கன்னா உங்க பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும் சொல்றாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் இன்றும் சொர்க்கத்தில் வாழ்வதனால் அவருடைய அருகில் சென்று அவருடைய இரட்சகனாக ஏற்றுக்கொண்டால் அவர் எப்பொழுதும் உங்களுடைய நித்திய சிநேகிதனாக ஆவார். இப்ப நம்ம மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வுன்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவோட அடிப்படையில வந்துட்டு மரணத்துக்கு பின்னாடியும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கையில இதெல்லாம் வருது. இறந்ததுக்கு அப்புறமும் வந்துட்டு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை இயேசுவோட பாத தண்டையில நம்ம அவருக்கு பணிவிட செய்யற மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குது. அங்க நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி எல்லாம் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அதான் இவங்க சொல்லிருக்காங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். இந்த உலகத்துல வந்துட்டு இயேசு இந்த உலகின் அழிவின் பாதையில போகும்போது போயிட்டு இருக்கு. அழிவின் பாதையில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து சொல்றாங்க, அவரில் நம்பிக்கை உள்ளவர்களை சொர்க்கத்தில் சேர்த்து கொள்ள நீங்கள் ஆயத்தம் ஆவீர்களா? நம்பிக்கை, அவர் மேல் நம்பிக்கை இருந்தா இயேசு வந்துட்டு பரமடத்துல வந்து சேர்த்துப்பாரு பரலோகத்துல அப்படின்ட்டு. அதன் பிறகு இந்த சந்தர்ப்பத்தை கைவிடுபவர்களுக்கு திரும்பவும் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. அவர்களுக்கு இறைவனுடைய நியாய விதி நிச்சயமாகவும் அதிலிருந்து விடுபட எந்த வழியும் இல்லை. தோழரே, உங்களுக்கு இயேசுவின் தேவை உள்ளது. இப்பொழுது எப்பொழுதும் கருணையின் வாசல் அவரே, இயேசு மட்டுமே. ஓகேவா, கருணை, இரக்கம், இரக்க குணத்துல, பாவத்தை மன்னிக்கிறதுல இயேசுநாதர் மட்டுமே இங்க இருக்காரு. இயேசு இரக்கம் உள்ளவர். இயேசு உங்கள் பாவத்தை மன்னிப்பார். அதான் இங்க சொல்ல வராங்க. இந்த செய்தியின் மூலம் இயேசு உங்களிடம் நேரடியாக பேசுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்து எப்பொழுதும் இறைவனின் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இறைவன் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளுங்க. இது ஏன் மூலமா வந்துட்டு உங்களுக்காக சொல்றாரு நான் நினைக்கிறேன். இயேசு கூறுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். யோவான் 10:9 பைபிள் இருக்கிற வசனம். சோ புரிஞ்சுக்கோங்க. இதுல என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு டெபினிஷன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்துட்டு, நானே வாசல், இந்த வழியில போனா நீ நல்லவன், இந்த வழியில போனா நீ கெட்டவன், இந்த வழியில போனா என் பாதையில வந்து நீ ரட்சிக்கப்படுவாய். ஓகேவா, என் பாதையில நீ உட்பிரவேசித்த, என் பாதைக்குள்ள வந்து நீ ரட்சிக்கப்படுவாய், என் பாதையில வந்து நீ நல்லா வருவ அப்படிங்கறத வந்து நீங்க சொல்ல வராங்க. சோ அதான் யோவான் 10:9. அதையும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்துட்டு வேற என்ன அப்படின்னா வந்து இத பிரிண்ட் பண்ணவங்க அவனுடைய பேரு, டீட்டெயில் இதெல்லாம் வந்துட்டு போட்டுக்கிறாங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தலைகளா போட்டு பாருங்க. வேற என்ன சொல்றேன்னு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் நார்மலா நான் அங்க போயிட்டு பார்த்துட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு மாலை வாங்கிட்டு பிரைஸ் 100 rupees 3 வாட்டி சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இதான் அங்க நடந்துச்சு. அண்ட் ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. ஓகே ஃபைன், நல்லா அப்படியே போச்சு. மீண்டும் இன்னொரு இடத்த சந்திக்கும் வரை நான் உங்கள் மாஸ்டர்.